நண்பர்களே, திருக்குறள் தமிழ் இலக்கியத்தில் தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு வாழ்வியல் நூலாகும். இது அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 முக்கிய வாழ்வியல் கூறுகளையும் விளக்குகிறது. மேலும் திருக்குறளில் தமிழ் மற்றும் கடவுள் என்ற சொற்கள் இடம்பெறவில்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க சிறப்பம்சமாகும். வாழ்வியல் நூல் இது மனித வாழ்வின் அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 முக்கிய அங்கங்களை விளக்கும் ஒரு விரிவான வாழ்வியல் நூலாகும். உலகப் பொதுமறை இதன் கருத்துக்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட மதம், மொழி, இனம் சார்ந்தவை அல்லாமல் உலக மக்களை பொதுப்படையாக சென்றடையும் வகையில் அமைந்துள்ளன. எழுத்துக்களின் எண்ணிக்கை திருக்குறளில் மொத்தமாக 42,194 எழுத்துக்கள் உள்ளன. சிறிய அளவிலான அதிகாரங்களில் சில மிகச் சிறியவையாகவும் சில நீளமானதாகவும் உள்ளன. குறிப்பாக 124வது அதிகாரம் 280 எழுத்துக்களுடன் மிகச்சிறிய அதிகாரமாக விளங்குகிறது. எழுத்துக்களின் பயன்பாடு. தமிழ் மொழியில் உள்ள 37 எழுத்துக்கள் திருக்குறளில் இடம்பெறவில்லை. மேலும் தமிழ் மற்றும் கடவுள் ஆகிய சொற்கள் இந்த நூலில் இடம்பெறவில்லை. 14 கீழ்கணக்கு. திருக்குறள் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகவும் சிறப்பான இடத்தையும் பெறுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருக்குறளில் நாம் ஏற்கனவே 28 அதிகாரங்களில் உள்ள 280 குறட்பாக்களின் விரிவுரைகளை நாம் நம் பக்தி சிந்தனா சேனலின் வெவ்வேறு வீடியோக்களின் மூலம் கண்டறிந்தோம் அல்லவா? நாம் இன்றைய வீடியோ எண் 135 மூலமாக திருவள்ளுவர் தந்த தித்திக்கும் அமுதம் திருக்குறள் என்ற தலைப்பின் கீழ் 29வது அதிகாரம் கல்லாமை என்ற தலைப்பில் 10 குறட்பாக்களில் திருவள்ளுவர் மக்களுக்கு எத்தகைய சிறந்த கருத்துக்களை எடுத்துரைக்கிறார் என்பதை காண்போம் வாரீர். குறட்பா எண் 281. எள்ளாமை வேண்டுவான் என்பான் எனைத்தொன்றும் கல்லாமை காக்கதன் நெஞ்சு. எள்ளி நகைக்கக்கூடாது என்று விரும்புபவர் எப்போதும் திருட்டுத்தனம் தோன்றாமல் காக்க வேண்டும் தன் நெஞ்சை. அதாவது பிறரால் இகழப்படாமல் வாழ விரும்புகிறவன் எத்தன்மையான பொருளையும் பிறரிடமிருந்து வஞ்சித்து கொள்ள எண்ணாதபடி தன் நெஞ்சை காக்க வேண்டும். அடுத்தவர் நம்மை இகழக்கூடாது என்று எண்ணுபவன் அடுத்தவர்க்குரிய எந்த பொருளையும் மனத்தால் கூட திருட நினைக்கக்கூடாது. எந்த பொருளையும் களவாடும் நினைவு தன் நெஞ்சை அணுகாமல் பார்த்து காத்து கொள்பவனே இகழ்ச்சிக்கு ஆட்படாமல் வாழ முடியும். Those who like not to be insulted by anybody in this world are to be freed from the thoughts of taking away the properties of others in illegal ways. One who wants to be respected by people in this world will not think of cheating others for getting their properties. குறட்பா எண் 282. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல். மனத்தால் எண்ணுவதும் குற்றமாகும், அடுத்தவர் பொருளை திருட்டுத்தனத்தால் திருடலாம் என்று. குற்றமானதை உள்ளத்தால் எண்ணுவதும் குற்றமே. அதனால் பிறன் பொருளை அவன் அறியாத வகையால் வஞ்சித்து கொள்வோம் என்று எண்ணாதிருக்க வேண்டும். அடுத்தவர் பொருளை அவருக்கு தெரியாமல் திருடுவோம் என்று மனத்தால் நினைப்பதும் தீமையானது. பிறருக்குரிய பொருளை சூழ்ச்சியினால் கவர்ந்து கொள்ளலாமா என்று ஒருவன் நினைப்பதே கூட குற்றமாகும். One's inner thought of stealing others' properties itself is not good. In other words, the wrong thinking of stealing others' properties itself is a sin. It's not only the action of stealing, and even the inner thought of such stealing is also not good. குறட்பா எண் 283. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். திருட்டுத்தனத்தால் உருவாகிய செல்வம் அளவு குறைந்து வளர்வது போல் கெட்டுவிடும். அதாவது களவு செய்து பொருள் கொள்வதால் உண்டாகிய ஆக்கம் பெருகுவது போல் தோன்றி இயல்பாக இருக்க வேண்டிய அளவையும் கடந்து கெட்டுவிடும். திருடுவதால் வரும் செல்வம் பெருகுவது போல தோன்றி விரைவில் அழியும். கொள்ளையடித்து பொருள் குவிப்பது முதலில் பெரிதாக தோன்றினாலும் அந்த செயல் ஏற்கனவே இருந்த செல்வத்தையும் அடித்து கொண்டு போய்விடும். The wealth obtained in illegal ways, though seems to be growing, will destroy even the wealth standing to him. The growth of wealth obtained in wrong ways, though seems to be growing, at one stage it will wipe off the remaining wealth also by crossing its limit. குறட்பா எண் 284. களவின் கண் கன்றிய காதல் விளைவின் கண் வீயா விழுமம் தரும். திருட்டுத்தனத்தால் தோன்றிய காதல் விளைவிப்பது அழியா துன்பமே ஆகும். களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் ஒருவனுக்கு உள்ள மிகுந்த விருப்பம் பயன் விளையும் போது தொலையாத துன்பத்தை தரும். அடுத்தவர் பொருளை திருடும் ஆசை நிறைவேறிய பின் அழியாத துன்பத்தை தரும். களவு செய்வதில் ஒருவனுக்கு ஏற்படும் தணியாத தாகம் அதனால் உருவாகும் விளைவுகளால் தீராத துன்பத்தை தரும்.
The interest created in one's mind for getting others' properties and dhana will yield unlimited sorrows at the time of getting its benefits. The intentions of a man to steal others' dhana will result in indefinite sorrows at the time of enjoying his life through it. குறட்பா எண் 285. அருள் கருதி அன்புடையராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பிறப்பார்கண் இல். இயற்கையின் பரிசை எண்ணி அன்பு மேலோங்க வாழ்தல் என்பது பொருள்களை பார்த்து பொறாமை அடைபவருக்கு இல்லை. அருளை பெரிதாக கருதி அன்பு உடையவராய் நடத்தல் பிறருடைய பொருளை கவர எண்ணி அவர் சுகர்ந்திருக்கும் நிலையை பார்ப்பவரிடத்தில் இல்லை. அதாவது அடுத்தவர் பொருளை திருட எண்ணி அவர் தளரும் நேரத்தை எதிர்பார்த்து இருப்போர் அருள் மீது பற்று உள்ளவராய் வாழ முடியாது. மறந்திருக்கும் நேரம் பார்த்து பிறர் பொருளை களவாடி எண்ணுபவரிடத்தில் அருள் கருதி அன்பாக நடக்கும் பண்பு இராது. For those who have intention seeking opportunities for stealing others' properties, it is not possible for them to get the quality of showing kindness and loving nature. Those who are looking for the opportunities to steal others' properties can't show kindness and love towards others. குறட்பா எண் 286. அளவின்கண் நின்றொழுகல் ஆற்றார் களவின்கண் கன்றிய காதலவர். அளவை தீர்மானித்து செயல்களை செய்யாதவர்கள் திருட்டுத்தனத்தில் மிகவும் ஆர்வமடைவார்கள். களவு செய்து பிறர் பொருள் கொள்ளுதலில் மிக்க விருப்பமுடையவர் அளவு சிக்கனம் போற்றி வாழும் நெறியில் நின்று ஒழுக மாட்டார். உயிர்களை நேசிக்கும் ஆசை இல்லாதவரே அடுத்தவர் பொருளை திருடும் பேராசை உடையவராவார். ஓர் எல்லைக்கு உட்பட்டு வாழ்வை செம்மையாக அமைத்து கொள்ளாதவர்கள் களவு செய்து பிறர் பொருளை கொள்வதில் நாட்டமுடையவராவார்கள். Those who are not planning to lead their life with the available wealth only would go for stealing others' properties. Those who have interest in stealing others' properties are the ones who have no planning in controlling the expenditure in their life. குறட்பா எண் 287. களவென்னும் காரறிவாண்மை அளவென்னும் கற்றல் புரிந்தார் கண்டையில். திருட்டுத்தனம் என்ற திடமான செயல் தேவைகளின் அளவை அறிந்து கொண்ட ஆற்றல் மிகுந்தவரிடத்தில் இல்லை. களவு என்பதற்கு காரணமான மயங்கிய அறிவு உடையவராயிருத்தல் அளவு அறிந்து வாழ்தலாகிய ஆற்றலை விரும்பினவரிடத்தில் இல்லை. உயிர்களை நேசிக்கும் ஆசை கொண்டவரிடம் அடுத்தவர் பொருளை திருடும் இருண்ட அறிவு இராது. For those who have kindness and love towards others will not have the attitude of களவு, that is stealing others' properties. For those who are learning the limit up to which the expenditure is controlled, there is no attitude of stealing others' properties for them. குறட்பா எண் 288. அளவறிந்தார் நெஞ்சத்தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு. தேவைகளின் அளவை அறிந்தவர்களின் நெஞ்சம் அறத்துடன் இருப்பதைப் போலவே திருட்டுத்தனம் அறிந்த நெஞ்சில் வஞ்சனை இருக்கும். அளவறிந்து வாழ்கின்றவரின் நெஞ்சில் நிற்கும் அறம் போல் களவு செய்து பழகி அறிந்தவரின் நெஞ்சில் வஞ்சம் நிற்கும். உயிர்களை நொய்சிக்கும் உள்ளத்துள் அளவுடன் அறம் நிலைத்திருப்பது போல அடுத்தவர் பொருளை திருட எண்ணுமவன் உள்ளத்துள் வஞ்சகம் இருக்கும். நேர்மையுள்ளவர் நெஞ்சம் அறவழியில் செல்லும். கொள்ளையடிப்போர் நெஞ்சமோ குறுக்கு வழியான வஞ்சக வழியில் செல்லும். Aram, that is dharmam, always stays in the minds of those who have control over their expenditure. As such, those who know kalavu, that is stealing attitude, always have wrong thoughts in their mind. As aram stays in the minds of those who know their expenditure limits, the deceitful attitude stays in the minds of those who know kalavu. குறட்பா எண் 289. அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர். தேவைக்கு அதிகமாக செய்து வீழ்வார்கள். இத்திருட்டுத்தனம் மட்டுமின்றி மற்றவற்றிலும் தேர்ச்சியற்றவர்களே. களவு செய்தலைத் தவிர மற்ற நல்ல வழிகளை நம்பி தெளியாதவர் அளவு அல்லாத செயல்களை செய்து அப்போதே கெட்டு அழிவர். அதாவது அடுத்தவர் பொருளை திருடுவதைத் தவிர வேறொன்றும் தெரியாதவர் தகுதியற்ற அந்த செயல்களாலேயே அழிந்து போவார். அளவு என்பதைத் தவிர வேறு நல்வழிகளை நாடாதவர்கள் வரம்பு கடந்த செயல்களால் வாழ்விழந்து வீழ்வார்கள். Those who don't know the actions other than kalavu will be getting down shortly due to such of their actions itself. Those who always do kalavu, that is stealing attitude, will get into a big problem due to such actions itself. குறட்பா எண் 290. கள்வார்க்குத் தள்ளும் உயிர்நிலை கள்வார்க்குத் தள்ளாது புத்தேளுலக.
திருடருக்கு உயிர் நிலைத்தல் சாத்தியமில்லை. திருடர்களுக்கும் தெய்வீக உலகம் சாத்தியம். களவு செய்வார்க்கு உடலில் உயிர் வாழும் வாழ்வும் தவறிப்போகும். களவு செய்யாமல் வாழ்வோர்க்கு தேவருலகம் வாய்க்க தவறாது. திருடுபவரே அவரது உயிரும் வெறுக்கும். திருடாதவரையோ தேவர் உலகமும் வெறுக்காது. களவாடுபவர்க்கு உயிர் வாழ்வதே கூட தவறிப்போகும். களவை நினைத்தும் பார்க்காதவர்களுக்கோ புகழுலக வாழ்க்கை தவறவே தவறாது. For those with the attitude of களவு, even their present worldly life itself will result in sorrows. But for those without this attitude of களவு, even devas in 7 worlds will praise them. While for the ones who have the attitude of களவு, that is stealing attitude, this worldly life itself will get slipped. For the ones who are not having such an attitude, even the devas in all the 7 worlds will make him enjoy in the world of devas. நண்பர்களே, திருவள்ளுவர் கல்லாமை என்று மேற்கூறிய அதிகாரத்தில் எத்தகைய பொன்னான கருத்துக்களை மக்களிடையே பகிர்ந்திருக்கிறார். திருடுவதனால் ஏற்படும் தீமைகளையும் விளைவுகளையும் மேற்கூறிய தம் 10 குறட்பாக்களில் மிகவும் அழகாக எடுத்துரைத்துள்ளார். நாமும் வள்ளுவரின் வழி நின்று அவர் கூறிய கருத்துக்களின்படி நம் வாழ்வினை கொண்டு செல்வோம். நன்றி.